அக்கா தம்பி, எங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? அயன் பண்ணின துணிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சலவை தொழிலாளி கோபியின் குரல் கேட்டு உள்ளிருந்து வரவேற்புக்கு வந்தான் கல்லூரி மாணவனான சரத். இப்போ வீட்டில் யாரும் இல்லைங்க, அம்மா வந்ததும் கணக்கு பார்த்து கூகுள் பே பண்ண சொல்கிறேன் என்று கூறிய சரத் கோபி வைத்திருந்த கட்டப்பையை கையில் வாங்கி கொண்டு உள்ளே சென்றான். எதேச்சையாக கையில் வைத்திருந்த பையை திறந்து பார்த்த சரத்திற்கோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் கொதித்தது. மடிப்பு கலையாத அத்துணிகளில் தனது துணி எதுவும் அயனுக்கு கொடுக்காததை கண்ட சரத்திற்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன பாரபட்சம்! அந்த வீட்டில் அவனது அக்கா அகிலாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் எங்கும் எதிலும் சிறிது கூட தனக்கு கிடைக்காததை அறிந்திருந்த சரத்திற்கு கோபமோ தலைக்கீறி அவனை தேவையற்ற வெறி செயலில் ஈடுபட வைத்தது. சற்றென கையில் வைத்திருந்த துணிகளை கலைத்து கசைக்கிய அக்காவின் அறைக்கில் தூக்கி எறிந்தான் சரத். அமைதியற்ற மனநிலையில் சுழன்ற சரத் பின்னர் நிம்மதியை தேடியே நண்பர்களை நாட புறப்பட தயாரானான். அவன் அவசரமாய் உடை மாற்ற தனது அலமாரியை திறக்கவே அங்கே அடுக்கடுக்காய் அயன் செய்து வரிசையாக அடுக்கப்பட்டு இருந்தது அவனது துணிகள். ஐயோ, நாம் என்ன காரியம் செய்து விட்டோம்! அக்காவை பற்றி தப்பு கணக்கு போட்டு விட்டோமே என்று தான் செய்த ஈன செயலை எண்ணியே சரத் தலை குனிந்தான். பின்னர் நொடி பொழுதில் அக்காவின் அறைக்கு சென்று கீழே கலைந்து கிடந்த துணிகளை எடுத்து வந்து தன் கையால் அயன் செய்ய ஆரம்பித்தான். அவனது முதுகில் யாரோ கை வைக்க சற்றென்று திரும்பிய சரத்திற்கு தாம் செய்த தவறான செயலை எண்ணி குற்ற உணர்ச்சியோ பொங்கி வர அருகில் நின்ற அக்கா அகிலாவை நேரடியாக பார்க்கவே அவனுக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் அகிலாவோ மெல்ல அவனது முதுகை தடவி கொடுத்து, பரவாயில்லடா தம்பி, என் துணியை கொடு, எப்படியோ அது கட்டிய பிறகு கசங்கிதான போகப் போகிறது என்று கூறியே வாங்கி கொள்ள சாரிக்கா என்று கண்களில் கண்ணீர் மல்க அவளது கையை பிடித்தாள். டே தம்பி, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ கோபம் ஆகாதுடா, கோபத்தை குறைத்துக்கொள் என்று கூறி அவனது தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் அகிலா. மறுநாள் விடிய காலை அம்மாவின் பூஜை அறையிலிருந்து வந்த மணி சத்தமும் தெய்வீக பாடலும் கூடிய சாம்பிராணி புகையும் சரத்தை அலார கடிகாரம் போல் அலறி அடித்து எழ செய்தது. மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்த சரத், அம்மா சூடா காஃபி கொடு என்று கேட்க, முதல்ல பல்ல விளக்கிட்டு வா, அப்பதான் காஃபி என்றாள் அம்மா. சாதாரணமாக பேசிய அம்மாவின் இந்த வார்த்தை கூட நெருப்பை வைத்து சுட்டது போல் அவனது மனம் வலித்தது. இதுவே அக்கா கேட்டிருந்தா இப்படிதான் பதில் சொல்வீங்களா? ஏன்னா அவள் சம்பாதிக்கிறா, அவ தர காசு உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கு என்று அவன் உச்ச குரலில் கத்த, எதிரணியாய் அப்பா அம்மாவும் பதிலுக்கு பதில் கத்த, அதுவே அந்த காலை பொழுதில் சுப்புரபாதம் போல் அகிலாவிற்கு கேட்டது. இது எல்லோரு வீட்டிலும் தினம் ஏற்படும் சாதாரண பிரச்சனை தான் என்றாலும் அகிலாவோ இதை வளர்த்துவிட விரும்பவில்லை. இந்த தாழ்வு மனப்பான்மையால் தம்பிக்கு எந்த ஒரு மன அழுத்தமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் அகிலாவை அழுத்தியது. அன்று மாலை நண்பர்களுக்கு நடுவில் சரத் கையில் சாராய பாட்டிலுடன் அமர்ந்திருக்க, அடுத்த வீட்டு செய்தி என்றாலே மூக்கை நுழைத்து ஆறுதல் சொல்லும் சக குடிமகன்களும் அவனுடன் அமர்ந்து சிந்து பாட, அதில் ஒருவன், டே சரத், உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறது தான் என்று கூறினான். இன்னொரு நம்பனும், இது அதெல்லாம் இல்லடா சரத், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறும் வேறுன்னு சொல்லுவாங்க. நீ எப்போ சம்பாதிக்கிறோ அன்னைக்கு தான் உனக்கு பெட் காஃபி கிடைக்கும் என்று சிரித்து அவனது கோபத்தை மேலும் தூண்டிவிட்டு ரசித்தான். சிறிது நேரத்தில் நண்பர்களின் பேச்சு அவனது அக்காவின் பக்கம் திசை மாற சரத் அந்த நண்பர்களை அடித்து நொறுக்கி திம்சம் செய்தான். டே, யாராவது எங்கள் அக்காவை பற்றி பேசுனா இங்கேயே கொண்டு போட்டுருவேன், அவள் என் ரத்தம், என்னோட உயிர் என்று கூறிய கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்ட தீமை அழுதான் சரத். 2 தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த சரத்திற்கு அங்கே அவளது அக்கா அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று தந்தாள். அங்கே அவனது அறையில் ஆன்லைனில் வாங்கிய விதவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் அவனது கட்டிலின் மேல் பரப்பப்பட்டிருந்தது. என்னக்கா, நீ நிறைய சம்பாதிக்கிறன்னு சொல்லாமல் சொல்றியா என்று கேட்ட தம்பியை பாவமாய் பார்த்த அகிலாவோ, டே தம்பி, உனக்கு என்னதான பிரச்சனை? நேத்திக்கு நீ எங்களை பழி வாங்குறதா நினச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தியே, அதனால் அப்பா அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, உன் பிரச்சனைக்கு காரணம் நானா என்று கேட்டாள். நீ இல்லைக்கா, அக்கா,
உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா அம்மா சீக்கிரமாகவே உன்னை வெறுக்க வச்சிருவாங்க போல இருக்கு என்றார். என்னடா தம்பி சொல்கிற என்று ஆச்சரியத்துடன் கேட்ட அக்காவிடம், இதை கேளுக்கா, நேற்று வறுத்த கோழியின் காலை நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தப்ப இந்த அம்மா டி ஷரத் அது அக்காவுக்காக எடுத்து வச்சது என்கிறாள். அப்போவோ நீ வேலை முடிந்து வரும் நேரத்தில் உனக்காக ஆன்லைனில் சாப்பிட ஏதும் ஆர்டர் போடுகிறார். அதுவும் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக. இதெல்லாம் நான் எதிர்த்து கேட்டா நீ கல்யாணம் ஆகி போக போகிறவளாம். அது வரைக்கும் தானே உன்னை நன்றாக கவனிக்க முடியும் என்று கூறி என்னிடம் சமாளிக்கிறார்கள். அதுதான் எனக்கு உன்மேல் விருப்பு வருகிறது. என்னை மன்னித்துவிடு அக்கா என்றான். அவனது மனதில் இருந்த பாரத்தை சற்று அக்காவிடம் இறக்கி வைத்தது போல் அவனுக்குள் ஒரு நிம்மதி. அன்பு தம்பியின் மனநிலையை எப்படி தெளிய வைப்பது என புரியாமல் தவித்தாள் அகிலா. ஒரு கண்ணில் வெண்ணெயை வைத்து மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பை வைக்கும் பழக்கம் எந்த தாய் தகப்பனுக்கும் கிடையாது என்பதை புரிய வைக்க எவ்வளவு முயன்றும் அகிலா அவனிடம் மீண்டும் மீண்டும் தோத்து போனாள். ஒரு வாரம் கழித்து வெளியில் சென்று வீடு திரும்பிய ஷரத்தின் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஒன்று காத்திருந்தது. அங்கே அகிலா தனது பெட்டிகளுடன் புறப்பட தயாராக இருக்க அக்காவை கேள்விக்குறியான் பார்த்தான் சரத். டே தம்பி, எனக்கு டெல்லிக்கு வேலை மாற்றலாகிவிட்டது. எனவே அவசரமாய் புறப்படுகிறேன் என கூறிய அகிலா அவனை பார்த்து, அப்பா அம்மாவை இனி நீந்தான் பார்த்து கொள்ள வேணும் என அவன் தலையை பாசத்துடன் தடவினாள். அக்காவின் கையை இறுக்க பிடித்த ஷரத், அக்கா, இந்த முடிவு நீ எனக்காக எடுத்தது தானே என அழ ஆரம்பித்தான். அவனது கண்கள் கூட அவளிடம் கெஞ்சின. வேண்டாக்கா, உன்னை பிரியணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. எனக்கு நீ வேண்டும். உன் பிரிவை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை என்று கூறிய பொழுது அவனது தொண்டை அடைத்தது. அகிலாவோ தம்பியிடம், இல்லடா தம்பி, இனி அப்பா அம்மா பாசம் முழுவதும் உனக்கே சொந்தம். உன் சந்தோஷமே என் நிம்மதி என்று கூறி தனது கைப்பையை திறந்து அவனுக்கு கட்டாக பணத்தை எடுத்து தந்தான். அவனது கையை இறுக பிடித்து கொண்டான். எல்லாம் உன் நன்மைக்காக தான், என்னை பற்றி கவலைப்படாதே. அப்பா அம்மாவை கவனித்துக்கொள், வரேண்டா தம்பி என்று அகிலா முன்னோக்கி நடந்த பொழுது பின்னால் அவர்களது அப்பா அம்மா இருவரும் ஆளுக்கு ஒரு பெட்டியாக தள்ளிக்கொண்டு வெளியில் வந்தனர். இது என்ன கூத்து, போட்ட கணக்கு இப்படி தப்பாகிவிட்டது என்பதை உணர்ந்த அகிலா திடுக்கிட்டு அவர்களை திரும்பி பார்க்க அவளது அம்மா, அடி போடி, உன்னை மட்டும் நாங்கள் எப்படி தனியாக வெளி மாநிலத்துக்கு அனுப்புவது என்று யோசித்து, நானும் அப்பாவும் உன் கூட டெல்லிக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டோம். டிக்கெட்டும் போட்டாச்சு என்று கூறி சந்தோஷமாய் சிரித்தார்கள். அப்போ தம்பி என்று குழப்பத்துடன் கேட்க அகிலாவிடம், அவனுக்கு என்ன, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. நாளைக்கு காலையில் தாத்தா பாட்டி இங்கே வந்துடுவாங்க. தம்பி அவங்களோட இனி இருப்பான் என கூறி இருவரும் அகிலாவுடன் செல்ல வண்டியில் ஏறினார்கள். உனக்காக நான் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. நான் போட்ட திட்டமே வேறு என்று அக்கா கெஞ்ச ஷரத்தின் கண்கள் எரிமலையாய் மாறி தீக்குழம்புக்கு கக்கியது. கோபமாய், என்னை எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா என கத்திக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்த ஷரத் திரும்பவும் வேகமாய் ஓடி வந்த அக்காவை அரவணைத்து, போயிட்டு வாக்கா என சொல்லி வழி அனுப்ப, நீ எப்போவுமே என்னை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுடா தம்பி என்று மனசுக்குள் எண்ணியபடி வண்டியில் ஏறினாள் அகிலா. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.